அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் மேலதிக தகவல்களை கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலோசனை உடனடியாக தொடங்குகிறதா? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கட்சி அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். மற்ற அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஏற்கனவே வந்துவிட்ட நிலையில் அவர் உள்ளே சென்றவுடன் இந்த ஆலோசனை என்பது தொடங்கும். நாம் ஏற்கனவே பேசியது போல தொடர்ச்சியாகவே அதிமுகவை பொறுத்தவரை இரு அணிகள் எப்போது இணையும் என்ற ஒரு கேள்வியானது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருந்தார், ஒன்றுபட்ட அதிமுகவை விரைவில் பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய பேட்டியின் வாயிலாக முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் விரைவிலேயே அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. அதாவது இரு அணிகளுமே தற்போதைய நிலையில் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்ட கருத்துடன் இருக்கிறார்கள். அதாவது டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடைய அவருடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து ஒதுக்கி வைத்து விடலாம் என்ற ஒரு விஷயத்தில் அந்த கருத்து என்பது ஒருங்கிணைந்த கருத்தாகவே இரு அணிகளுடன் தற்போது நிலை வருகிறது. இந்த நிலையில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக முழுவதுமாக, அதாவது கட்சியில் தற்போது அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி உள்ள நிலையில் அந்த பிரமாண பத்திரம் என்பது அதிமுக அம்மா அணியின் நிர்வாகிகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த பிரமாண பத்திரத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. அவ்வாறு திரும்ப பெறும் பட்சத்தில் நிச்சயமாக இரு அணிகளின் அந்த இணைப்பு என்பது விரைவில் சாத்தியமாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே இன்று மாலை கூட முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்த பிறகு பன்னீர்செல்வம் நாளை டெல்லி செல்ல உள்ள நிலையில் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு விதமான முக்கிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. ஸ்டாலின், அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே இணைப்பு சாத்தியம் என்று தெளிவாக கூறியிருந்தார்கள். அந்த கோரிக்கைகள் பற்றி இன்று நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? வேதவழி, அதாவது பல கட்டங்களாகவே தொடர்ச்சியாக இந்த 2 கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விதமான ஆலோசனைகளை அதிமுக அம்மா அணி நிர்வாகிகள் ஏற்கனவே செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் நம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோருடைய அந்த கட்சி பதவிகளை திரும்ப பெறுவது, அதே போல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அந்த மரணத்தில் நீதி விசாரணை மேற்கொள்வது என 2 கோரிக்கைகள் ஓபிஎஸ் அணியின் நிர்வாகிகள் சார்பில் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கையை பார்க்கப்படுகிறது சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோருடைய அந்த கட்சி பதவிகளை மீண்டும் திரும்ப பெறுவது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ச்சி 2 அணிகளுமே ஈடுபடுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதிமுக அம்மா அணியின் சார்பில் பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த பிரமாண பத்திரம் என்பது, அதாவது தொடர்ச்சியாக மூத்த நிர்வாகிகள் தலைமை நிலைய தொடங்கி அமைப்பு செயலாளர், உறுப்பினர் செயலாளர், மாவட்ட செயலாளர் என பல்வேறு கட்டங்களாக இந்த பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அந்த முடிவு என்பதை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இருந்த பொழுதிலும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீத எம்எல்ஏக்கள் என்பது இருக்கும் நிலையில், அவருடைய ஆதரவாளர்கள் எண்ணிக்கை என்பது இருக்கும் நிலையில் அவர்களையும் சமாதானப்படுத்த வேண்டும். அதே போல ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் இன்றைய ஆலோசனையில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவே கருதப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் என்ன மாதிரியான அஜெண்டாவை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் என்ற தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? கணேஷ், அதாவது டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்தவரை தற்போது யாரும் இங்கு வரவில்லை. அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்தவரை மிக முக்கியமாக மிக அதிகமாக தொடர்ச்சியாக தங்களுடைய பேட்டியின் வாயிலாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருவது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல், அதே போல தங்கத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். ஆதரவாளராக கருதக்கூடியவர்கள் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக உள்ள தலவாய் சுந்தரம், அதே போல கர்நாடக மாநில செயலர் புகழேந்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இருக்கும் நிலையில் அவர்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் பங்கேற்கும் பட்சத்தில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரை முழுவதுமாக கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பது தொடர்பாக ஒருவேளை முடிவு எடுக்கப்படும் பட்சத்தில் அந்த முடிவிற்கு அவர்கள் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் இன்றைய ஆலோசனையில் ஒருவேளை இந்த முடிவு எடுக்கப்படும் பட்சத்தில் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான விவாத பொருளாக இருக்கும்.
ஸ்டாலின் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு டிடிவி தினகரனின் ஆதரவாளரான வெற்றிவேல் அங்கு வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. என்ன விவரம்? வேதவழி, நீங்க குறிப்பிட்டதுபடி டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அதிமுக அலுவலகத்துக்கு வந்துள்ளார். அவரும் தற்போது ஆலோசனை நடைபெறும் அந்த கூட்டரங்கிற்குள் சென்றுள்ளார். நிச்சயமாக பல்வேறு விதமான எதிர்வினைகள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவுக்கு எதிராக அமைச்சர்கள், நிர்வாகிகள் பேசும் பட்சத்தில் அதற்கு தன்னுடைய எதிர்ப்பை டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் நிச்சயமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருவது போல அந்த பிரமாண பத்திரத்தில் இருந்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடைய பெயர்களை நீக்குவது, அதாவது திரும்ப பெறுவது, மீண்டும் தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த பிரமாண பத்திரங்களை திரும்ப பெறுவது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இன்று ஆலோசிக்கப்படும் பட்சத்தில் டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் உள்ளிட்டவர்கள் நிச்சயமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படும் பட்சத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருந்து அந்த எதிர்ப்பு என்பது நிச்சயமாக கிளம்பும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய ஆலோசனை பொறுத்தவரை தற்போது கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக மேலும் 1 மணி நேரம் வரை நீடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே வெற்றிவேலுக்கு பிறகு அடுத்து யார் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது அதிமுக அலுவலகத்தில் நிலை வருகிறது.